ஆன்மீக மெய்யன்பர்களே, வானுடைய ரசிக பெருமக்களே, இரண்டாம் நாள் செய்தியாக சுகாதாரமான தேசம் தேவை என்பதை இன்றைய உபன்யாசமாக பிரசங்கம் செய்கிறோம். இந்த சுகாதாரமான தேசம் அப்படின்னு சொல்றச்ச தற்காலத்துல சர்க்கார் இது இப்பதான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. ஆனா இந்த சப்ஜெக்ட் வேத காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன். நான் 13 ஆண்டு காலம் தேசம் சுத்தினவேன். அதுல இந்த 3வது சாந்தி மந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இத என்னெல்லாம் சொன்னா தேசம் எப்படியெல்லாம் எடுத்துக்கும், எப்படியெல்லாம் மாறும், இப்படியெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் வானொலியிலையும் பத்திரிகைகளையும் எழுதணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டவன். அந்த மாதிரி எல்லாம் பிரயத்தனப்பட்டு நடைமுறைப்படுத்தி அதை கொண்டுட்டு வர்றச்சே எனக்கு அதுல ஏகப்பட்ட தடங்கள், எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி சாதிக்க முடியல. இதெல்லாம் எனக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஊண்டிங்க இருந்த ஒரு மேட்ரு அது. அதை இப்ப சமீப காலத்துல இறைவன் இல்லை, இனிமேல் இதெல்லாம் ஆக்டிவா செயல்படுத்தணும், அதுக்கான காலம் வந்துருச்சுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னால நிறைய சொல்றாச்சு. அதுல இருந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல தான் பிறகு புதிய சர்க்கார் உண்டானது. அதை பத்தி எல்லாம் நம்ம பின்னால பேசுறோம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல நாம பழைய காலத்துல எப்படி இருந்தோம், எப்படி பேச நினைச்சோம், அதை தான் இப்ப திருப்ப சொல்றோம். ஆனா இப்ப தற்காலிகத்துல சுவாமி அந்த புதிய வந்திருக்கிற பிரதமர் அதை சரியான முறையில முன்னெடுத்திருக்கார். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அப்படியான ஒரு விஷயம் மக்கள் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் மக்கள் மீண்டும் நாம் சொல்றச்சே மக்கள் அதை எப்படி எடுத்துட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் நாம சொல்றோம். அதே நேரத்துல சர்க்கார் இதுக்கு எப்படி செயல்பட்டது, அது எப்படி செயல்பட்டு தவறி போனது, இப்போ எப்படி செயல்பட போறது, இதுவும் நாம இப்ப சொல்றச்சே அது ஒரு அவசியமா இருக்கும். அதுக்காகத்தான் சமீபத்துல பிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிற மேட்ரு. ஆனாலும் கூட சமூகத்தை இது எப்படி பாதிக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம இந்த தர்பார்ல சொன்ன, தர்பார் ரொம்ப காலம் ஆச்சு, தர்பார்ல சொன்ன செய்தியை இப்போ வானொலி ரசிகர்களுக்காக திருப்ப சொல்றோம். அதுல வேதத்துல இருந்து சொல்லக்கூடிய அந்த விஷயம் இந்த சுருக்கமா ஸ்மிருதியில சொல்றச்சு ஆ தூ அப்படின்னா இந்த அசுத்தம் அசூசியை துர்வாடை, இந்த அசுஸ்தம் அசூசியை துர்வாடை இருந்ததுன்னு சொன்னா நிம்மதியற்ற நிலை அல்லது தரித்திரம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு வசதியானவங்களா இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல்ல இருந்தாங்கன்னு சொன்னா எந்த விதத்திலேயாவது ஒரு பீஸ்ஃபுல் இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். பட் அவங்களுக்கு காரணம் தெரியாது. ஆனா உண்மை காரணம் என்னன்னா அந்த பிரகிருதி ரூல்ஸ் பிரகாரம் அசூசியும் அந்த அசுத்தங்களும் கலந்து துர்வாடை இருந்தால் அந்த பகுதியில வாழ்றவாறால அப்படியெல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இது இயற்கை சட்டத்தினுடைய ஒரு அமைப்பு. ஆக அந்த அசுத்தமும் அசூசியை துர்வாடை இருந்தால் தரித்திரம் அல்லது நிம்மதியற்ற நிலை இருக்கும்னு சொல்றச்சு. இப்படிப்பட்ட இடங்கள்ல வசதியற்றவன் இருப்பான். வசதி உள்ளவன் இருந்தாலும் கூட எந்த விதத்திலே அந்த பகுதியிலேயே இருந்து வசதியானான்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கிறவ அவனுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கு. இந்த 3 இருந்தா இது பண்டைய சாஸ்திரம். அதனாலதான் அக்காலத்துலதான் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த அமைப்புகள், தோட்டங்கள் இத்தியாதி அதெல்லாம் பார்த்தா அந்த ஏன் அவங்க எல்லாம் அப்படி அமைச்சாங்க ஆதி காலத்துலன்னு சொன்னா, பண்டைய காலத்துல மக்கள் எல்லாருமே அந்த பெரியோர்களோட வாக்குக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இந்த வாக்கு அப்படின்னு சொல்றச்சே ரிஷிகள் தான் நமக்கு முன்னோர்கள். அப்ப அந்த ரிஷிகள் எல்லாருமே இந்த லோகத்துல எதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா ஜனங்களுக்கு எடுத்து சொல்றா. அப்படி எடுத்து சொல்ற விஷயங்களே அவங்க ரிஷிகள் காலத்துல இப்போ விஸ்வாமித்திர காலத்திலே தசரதன் வந்தா, தசரதன் நாட்டு மக்களுக்கு சொல்றது மட்டுமில்லை நடைமுறைப்படுத்தி காட்டுறான். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வர்றச்சு கிருஷ்ண காலத்துல அர்ஜுனன் இருந்தால் அர்ஜுனனோட பேரனுடைய மனு சக்கரத்து தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்கெல்லாம் அந்த காலத்துல கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல சொன்ன ரிஷிகள் சொன்னதை ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் கேட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் முன்னோர்கள். அப்ப இந்த முன்னோர்கள் சொன்னதை முன்னுரிமை கொடுத்ததுன்றது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு இருந்தது. படிப்படியா ஜனநாயகம் வர்றச்சே அது படிப்படியா அந்த தேசங்கள், சில தேசம் சரியா இருந்தது காரணம் அந்தந்த தலைவர்கள் அமைஞ்சா. நம்ம தேசத்திலும் கூட நல்ல தலைவர்கள் இருந்தாலும் கூட அடுத்து வழிநடத்தக்கூடிய டெமோக்ராட்டிக்ல
நல்ல வழிகாட்டுதலான ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு தலைவர்கள் நமக்கு கிடைக்காதனால இந்த நடைமுறைகள்லாம் சரியா வராம என்னை போன்றவர்கள்லாம் மிகவும் மனவருத்தப்படும்படியா ஒரு சூழல் உருவாச்சு. இப்ப அதெல்லாம் மாறின்னு இருக்கிறது, அது ஒன்றும் மாற்றல. இதை நான் 26வது நாள்ல தெளிவுபடுத்துறேன் இதெல்லாம் எப்படி மாறின்னு இருக்கிறது. அப்படி இந்த அசுத்தம் அசூசியே துர்வாடை இல்லாம இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றச்ச ஒரு சிறிய கிராமம் ஒரு நகரமா வளர்றது. அப்படி நகரமா வளரும் போது அந்த கிராமம்னா அது வேறு, அது அங்கங்க அவங்க சுகாதாரமா பண்ணிக்க முடியும். நகரம்னு வரும்போது அதை ஒரு பிளான் பண்ணி சிட்டியா உருவாக்கணும். அப்படி பிளானா உருவாக்கி அதை முறை பிரகாரம் பண்ணனால்தான் இந்த அசுத்தம் அசூசி துர்வாடை இல்லாத ஒரு மெகா நகரத்தை உருவாக்க முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த சிந்துவெளி நாகரிகம்ன்றது. கொஞ்ச தடவை ஹரப்பாவா அந்த ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றச்ச அதுக்கு என்னத்தினால இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்னு சொன்னா, அக்காலத்திலே அவர்கள் எல்லாம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த ரிஷிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை மனசுல பதிஞ்சுண்டு அந்த அசுத்தம் அசூசியே துர்வாடை இல்லாத ஒரு சரியான நகரத்தை உருவாக்கி அதை முறை பிரகாரம் செஞ்சு வச்சாதான் அது மெகா சிட்டியா இருக்கும். அப்படிப்பட்ட மெகா சிட்டியா இருக்கும் பட்சத்தில் அங்க தேவர்களே கூட வந்து போகும்படியான ஒரு நிலைகள் ரொம்ப சுலபமா இருக்கும். அப்போ மனிதர்களோட வாழ்க்கைன்றது பரிபூர்ணமா இருக்கும். அப்ப அதுக்கும் மந்தத்துல ஒரு வழிபாட்டு மன்றம் அமைச்சு ஒரு கூட்டு பிரார்த்தனை சாயங்காலமான உபன்யாசம் மனசுகள் இதெல்லாம் நடக்கிறச்சு அங்க தேவதைகள் நிச்சயம் வரும். அது மாதிரி ஒரு வளர்ந்த நகரம்னு சொன்னால் அதெல்லாம் அப்படி முறை பிரகாரம் உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலகட்டங்களில் அறிவாளிகள் அப்படி அந்த சிந்துவெளி நாகரிகம் மாதிரியான மெகா சிட்டி எல்லாம் உண்டாக்குனா. அது இப்போ அகழ்வார ஆய்வுகள் எல்லாம் தெரியறச்சு அவர் அதிசயமா இருக்கே தவிர காலத்துல பெரும்பாலும் அப்படிதான் இருந்து. காரணம் அவர்கள் எல்லாம் முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அவர் சொன்ன விஷயங்களை பரிபூர்ணமா பிராக்டிகலா எடுத்துட்டா. அநாகரிகமா எதிர்த்தா தூக்கி வீசுற சமாச்சாரம் அப்ப கிடையாது. சோ அப்படி அந்த வர்றச்ச இந்த அசுத்தம் அசூசி துர்வாடைன்றதுக்கு வேலையே இல்லாம போகும்போது ஒரு திட்டமிட்ட நகரம், ஒரு தெளிவான சுகாதாரம், அதுல ஒரு மனசு உடல் ரெண்டுமே சுகாதாரமாக்கப்படுறச்சு அந்த தூய்மையாகப்பட்டது பகவான் அங்க சங்கம் ஆகிற அளவுக்கு அந்த நகரம் உருவாகிறது. அப்ப அதனுடைய வழிபாட்டு மன்றத்துல உபன்யாசம் இதெல்லாம் நடக்கும் போது பகவானே அங்க ஐக்கியமாகிறான். அப்ப அப்படி இருக்கிறச்ச ஒரு தேசத்துல மழை இருக்கணும், சரியான மழை, அது மாதிரி இத்தியாதி பயிர்கள் எல்லாம் செழிப்பா இருக்கணும். அதே மாதிரி மாடு கறவை இத்தியாதி விவசாயம் எல்லாம் செழிப்பா இருக்கணும். இதெல்லாம் அந்த பகவானே சங்கமாகிற அளவுக்கு ஒரு சிறப்பான நகரம் போது அதை சார்ந்த கிராமம் இத்தியாதி எல்லாமே சிறப்பா இருக்கு. மனிதர்களுக்குள்ள ஏற்றதால் இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு சிறந்த நகரங்கள்ல இறைவனே சங்கம் ஆகிறாங்க போது மனிதர்களோட மனம் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது. ஒரு சிறந்த சுற்றுச்சூழலோட மனிதன் வாழ்க்கை அமைச்சும் போது அவனுடைய மனம் தெளிவாய் இருக்கிறது. தெளிவான மனத்துல இறைவன் சங்கம் ஆகிறான். அறிவுபூர்வமா இருக்குது வாழ்க்கை. அப்படி அறிவுபூர்வமான வாழ்க்கையிலே துன்பம் இல்லாத அளவுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கிறது. அதுக்காகவே உருவாக்கப்படக்கூடிய பிளானட் சிட்டி. அந்த பிளானட் சிட்டின்ற பேசிக் என்னன்னா அசுத்தம் அசூசியே துர்வாடை இருக்கக்கூடாது. இதுதான் பிரதானமான அம்சம். இது இருந்தால் நிம்மதியும் தரித்திரம், நிம்மதி இருக்காது, தரித்திரம் வந்து சேரும். அப்ப இதை துரத்தணும்னு சொன்னா இந்த மூணும் இல்லாத மாதிரி சிட்டி உருவாக்கும் போது அதுக்கு வேலை இல்லை. அந்த ரெண்டுக்கும் வேலை இல்லைன்னா மனுஷனுக்கு நிம்மதிக்கு குறைவில்லை, அது பரிபூர்ணமா இருக்கும் வாழ்க்கை. அதுக்குதான் அந்த அப்படியாக வளர்ந்து வந்த அந்த காலகட்டங்கள்ல இந்த கிராமங்கள் நகரங்களெல்லாம் மாறுச்சு. ஜனநாயகம் இந்த 50 வருஷமாக உலகம் பூராமே ஜனநாயகம். ஒரு 37ல ரஷ்யா, அப்புறம் தானே அது எல்லாமே பார்த்தா 50க்கு அப்புறம் தான் பெருசா. 58ல வந்த சீனா இன்னைக்கு வேர்ல்டுலயே நம்பர் 1 இருக்கிறான். நாம 47ல வந்தோம். இன்னைக்கு சும்மா கதை பேசிட்டு இருக்கிற கதையா இருக்கு. ஏதோ மோடி வந்ததுனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. அது மாதிரி எந்த சப்ஜெக்டுமே நமக்கு வழிகாட்டுதலான தலைவர்கள் சரியா இருக்கணும். காந்தி பாவம் அவர் போராடினார். நான் மிகப்பெரிய காந்தி பக்தன், அது பின்னால சொல்றேன். அது மாதிரி போராடினார். அவர் எதையும் கட்டமைப்பு செய்யறதுக்குள்ளேயே போய் சேர்ந்துட்டார். அடுத்து வந்தவரு அது சரியா செய்யாதனால இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இப்ப பேசிட்டு இருக்கோம். அது சரியா செய்யறவங்க கிடைச்சிருக்கா, அது ஒரு பெரிய கிரெடிட். சரி பார்ப்போம். அந்த பிராக்டிகலா இந்த சப்ஜெக்டை எடுத்துன்னு போறச்சே இந்த பிளானட் சிட்டி தவறி போறதுனால என்ன பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்ப ஸ்ட்ரைக்டா நம்ம வரோம்.
இந்த பிளானட் சிட்டி இப்ப இல்லைன்றது நீங்க சாதாரணமா சென்னை வாசிகளுக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இந்த சென்னை வாசிகள் அல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் நீங்க சாதாரணமா யோசிச்சுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சென்னைக்கே இந்த கதி, மத்த இடத்துக்கு எந்த கதி, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த பிளானட் இல்லாததனுடைய விளைவு இது. அப்ப இந்த இன்ஜினியர் யாராவது தெரியாம இருக்கிறானா? இல்ல, பக்கா இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம், பக்கா பிளான் தர்றான், எல்லாம் கரெக்ட், எல்லாம் ப்ளூ பிரிண்ட் ஒன்று சாதாரணமான விஷயம் கிடையாது. சிட்டினா இப்படிதான் இருக்கணும், 1008 கண்டிஷன் போட்டு எழுதி கொடுக்குறான். பட் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவன் யார்? சர்க்கார். ஏன்னா பொது விஷயங்கள்னா சர்க்கார் தான் செஞ்சாகணும். தனிப்பட்ட ஒரு கிராமமா இருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த காலத்துல ரோடு போறதெல்லாம் ரொம்ப சாதாரண, ஊர் மக்கள் சேர்ந்து ரோடு போட்டுருவா, சாக்கடை அமைச்சுக்குவா, என்னவோ பண்ணிப்பா. இப்ப அதெல்லாம் செஞ்சிட முடியாது. எதனாலும் அந்த சர்க்கார், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பஞ்சாயத்து இவங்கெல்லாம் செஞ்சாகணும். நான் வேணா பணம் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கலாம் நடக்குதான்னு நடக்கலையான்னு. ஆனா நம்ம கிராமம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு செஞ்சிட முடியாது. அது சட்ட ரீதியா இப்ப எல்லாம் சாத்தியம் கிடையாது. அப்ப நம்ம பண்ட்ஸ் வேணா கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பட்ஜெட் போடுறச்சே, இந்த பட்ஜெட்ல மனிதனோட வாழ்க்கை ஒரு தூய்மையா இருக்கணும்னு சொன்னா, தூய்மையான சுற்றுச்சூழல் வேணும்னு சொன்னா அதுக்கேன திட்டங்கள். இந்த முனிசிபாலிட்டியில டாக்ஸ் போடுற அந்த பில்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்ன பின்னாலேயே இந்த நகரத்தை சுத்தம் பண்றதுக்கு, ஸ்கூல் நடக்கிறதுக்கு, லைப்ரரி நடக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பர்டிகுலரா போட்டு வரி வாங்குவான். அப்ப அவனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, நகரத்தை சுத்தமா வச்சிருக்க வேண்டிய டியூட்டி முனிசிபாலிட்டி. இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ற மெயின் பேசிக்கே முனிசிபாலிட்டிக்கு நகரத்தை சுத்தமா வச்சிருக்கணுங்கிறது மட்டும்தான் அந்த முனிசிபாலிட்டியோட கடமை. அதுக்குதான் மெயின் டாக்ஸ் வாங்குறான். பிறகு அவனும் சில ஸ்கூல் நடத்துறதுனால அதுக்கு அந்த டாக்ஸ் பயன்படுத்துறான். அதுக்கு குறைந்த அளவு, அதுக்கு மேல லைப்ரரி வரி எல்லாம் இருக்கிறது, அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் வரும். ஆனா மெயின் மேட்டர் இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்கிறதா. அப்ப இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்கணும்னா சாலைகள் இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சாக்கடைகள் இருக்கணும், இப்படி குப்பை இல்லாத மாதிரி சர்வீஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நகரத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் முனிசிபாலிட்டி. அப்ப அது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, அப்புறம் கார்பரேஷன், இப்படி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தாண்டி வரும்போது முனிசிபாலிட்டின்றது ஓரளவுக்கு நிர்வாகத்துல சரி பண்ணிட முடியும். ஆனாலும் பெரிய கொஞ்சம் சிட்டி, அப்புறம் மெகா சிட்டி இப்படி எல்லாம் வரும்போது கட்டாயம் பிளானட் சிட்டில ஒண்ணும் பண்ண முடியாது. முனிசிபாலிட்டியிலேயாவது ஏதோ ஒரு புறநகரம் அப்படி இப்படி கொஞ்சம் சரியா பண்ணிக்க முடியும். ஆனா இந்த மெகா சிட்டி மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் சர்க்கார் பிளானட் சிட்டி அமைக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மனிதனால. அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இப்ப கிளைமேக்ஸ் இந்தியா புறம் சுத்திரவனை எல்லாம் பார்த்து ஓஞ்சி ரொம்ப சங்கடத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்போ இப்போ மறுதல் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிட்டி ஏன் அவசியம், அதையும் நீங்க சர்வே பண்ணணும். இப்ப உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு வேணா சுத்தமா வச்சுக்கலாம். அந்த அசுத்தமான வாட்டர் வித்தியாலய ஆல் மேட்டர்ஸ் வச்சுக்கோங்க, பிரிச்சு சொல்ல வேண்டாம். எல்லா விதமான அசுத்தமான வாட்டர்களும் ஒன்னா கலந்து வீட்டுக்கு வெளியே ஒரு பைப்ல நீங்க வெளியே கொண்டு வந்து ஏத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி வெளியே கொண்டு வந்து ஏத்துற அந்த வாட்டர், அந்த ட்ரைனேஜ் இருந்தாதேனே அந்த இதுல சங்கமம் ஆகி அந்த ட்ரைனேஜ் அவுட் ஆஃப் பாசிங் இருக்கும். அப்போ இந்த பிளானட் சிட்டினா இந்த வாட்டர்ஸ் கம்ப்ளீட் எவ்ரிடே அவன் வீட்டுல இருந்து சுத்தப்படுத்தி ட்ரைனேஜ்குள்ள வந்து இந்த ட்ரைனேஜ் சிட்டியில இருந்து 5 கிலோமீட்டர் தண்ணி இருக்கணும். இதெல்லாம் சிஸ்டம்ஸ் வேதத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. மனிதன் இருக்கிறதுல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னு கணக்கு இருக்கு. அப்போ நீ இந்த சிட்டி இருக்கிறதுல இருந்து 5 கிலோமீட்டருக்கு குறையாத அளவுக்கு தூரத்துல ஒரு அவுட் ஆஃப் பிளேஸ்ல ஏகாந்தமான சூழல்ல ஒரு காடுகளை கொண்டு போய் அங்க கம்ப்ளீட் சுத்தப்படுத்தி அந்த வாட்டரையும் கூட எப்படி உபயோகிக்கிறான்னு சொன்னா, இந்த வாட்டர் சுத்திப்படுத்த நேரத்துல இந்த பூமிக்குள்ள அந்த வாட்டர் போகிறதுக்கு பதிலா அந்த சுத்திகரிப்பு பண்ற அந்த வாட்டரையே மிக வேகமா இழுத்துக்கக்கூடிய சில மரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த மரங்கள் எல்லாம், அந்த புல்லு இத்தியாதி எல்லாம், அந்த இதெல்லாம் தான் அந்த சுத்திகரிப்பு பண்ணைகள்ல நடனம். அந்த மரங்களை ஏறதெல்லாம் அப்ப அதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் அசுத்தமான வாட்டர்கள் ரெக்டிஃபை பண்றச்சே இது அந்த பூமியில கூட அந்த அசுத்தம் இருக்காத அளவுக்கு மிக விரைவா அந்த மரங்கள்ல அந்த அசுத்தத்தை எல்லாம் இழுத்துற அசுத்த வாட்டர்லாம். அப்ப இந்த சுத்தமானது பூமியில கூட இருக்குன்னா, பூமியில அசுத்தம் இருந்தாலே சலக்காடுல பாஸ் ஆயிடும்ன்றான். நானும் ஒரு சன்னியாசி, பல இடங்கள்ல போர்ல அடிச்சு வாட்டர் யூஸ் பண்ணுவேன்.
அப்படி போர்ல வாட்டர் அடிக்கிறச்ச சில போர் வந்து நான் டச் பண்ண போகும்போது சுவாமி அதை தடுப்பான், இதுல தண்ணி எடுக்காதே, போர்ல வேணாடா எடுக்கிறோம், எடுக்காதே, ரைட் நான் போயிடுவோம். என்ன அதுக்குன்னா அவரே சொல்லுவார், இந்த சலக்கால இப்படி ஒரு மோசமான சாக்கடை கலந்திருக்கிறது, இந்த வாட்டருக்கு வரக்கூடிய அந்த சலக்கால் மிக மோசமான சாக்கடையினுடைய எசென்சியல் இதுல வந்து மிக்ஸ் ஆகிறது. அப்ப அந்த காலத்துல அது மாதிரி சிஸ்டம் ஏவிச்சாலும் இந்த அசுத்தமானது பூமியில கூட இறங்கக்கூடாது. அப்படி இறங்கும் போது அந்த வாட்டர்ஸ் கீழே படிஞ்சு அது சலக்காங்கிற மாதிரி அந்த கிணறுகள்ல எங்கேயாவது போய் மெர்ஜாங்க. அந்த காலத்துல கிணறு தானே, இப்பதானே போர், அதுல போய் மெர்ஜ் ஆயிடுது. அப்படி மெர்ஜானா இந்த அசுத்த வாட்டர்லாம் அதுல போயிடுச்சு. அதனாலதான் இந்த அசுத்த வாட்டர் கூட பூமியில இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ஸ் அந்த மரங்கள்லாம் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. பெரிய மெகாசிட்டி எல்லாம் அந்த காலத்துல கொஞ்சம் தர மாதிரி எல்லாம் அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் ராஜாக்கள் காலத்துல கரிகாலம் காலத்துலாம் அது மாதிரி இருந்தது. எவ்வளவோ ஹிஸ்டரி இருக்கு, அதெல்லாம் நம்ம ஆழ்ந்து கவனிக்கிறதுல அதனால நமக்கு தெரியல. அது அவசியம் இல்லை, இப்போ ஓடிட்டு இருக்கிற காலத்துல அதெல்லாம் எங்க தெரிஞ்சுட்டு இருக்கிறது. ஆனா மொத்தமா நகரம் சுத்தமா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி சுத்தமான நகரம்ன்றச்ச இந்த கம்ப்ளீட் வாட்டர்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு போய் அதெல்லாம் எந்த விடத்துலயோ பூமியில இறங்கிறதுக்கு முன்னால அந்த வாட்டர் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி அதுக்குள்ள புல் பண்ணி இத்தியாதி எல்லாம் பண்ணணும். பிறகு அந்த புல்லெல்லாம் கூட பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் எரிச்சு மறுபடியும் தீவனம் மாதிரி எல்லாம் உபயோகிக்கணுமே தவிர ஜீவன்களுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது. புல்லெல்லாம் உண்டாக்குனா கூட அதையெல்லாம் மறுபடியும் பிரிச்சு எடுத்து அதே மாதிரி மேல இருக்கிற வண்டல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் எடுத்து அதெல்லாம் ரொம்ப கம்ப்ளீட் காய விட்டு அதெல்லாம் மறுபடியும் எரிச்சு மறுபடியும் பூமிக்கு இருக்கிறதெல்லாம் உரமா பயன்படுத்தலாம். இந்த ரோடு ஓரத்துல இருக்கிற மரங்கள், அந்த காலத்துல மரங்கள்லாம் எந்த ரோடு இருந்த ராஜாக்கள் காலத்துல அதுகளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் உரம் மாதிரி எல்லாம் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே தவிர அதை அந்த இடத்துல கூட அப்படி விட்டு வைக்க மாட்டான். அந்த மே சீசன் வர்றச்ச அதெல்லாம் எடுத்து பிரிச்சு காய வச்சு அதை பூரா எரிச்சு மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு எல்லாம் உரம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பூரா காய வச்சிருவான். அதாவது அசுத்தங்கள் பூராமே டெஸ்ட்ராய்ட் ஆகி போயிடும். இதெல்லாம் காலத்துல இருந்த ஒரு விஷயம். நீங்க ஆழ்ந்த பெரிய ஞானிகளோட எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். அதெல்லாம் அதெல்லாம் எழுதுறது இல்ல, பெரும்பாலும் காலத்துல எல்லாமே நடைமுறை தானே தவிர பெருசா எழுதி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல. இப்படி எல்லாம் வந்த அது மாதிரி இந்த மெகா சிட்டின்னு சொன்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற இந்த சிஸ்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அசுத்தம் அசூசியை துர்வாடை இருந்தால் நிம்மதியற்ற நிலை அல்லது தரித்திரம் இருக்கும். அப்போ இது இல்லாம வாழ முடியும்னு சொன்னால் அது இல்லாமல் இருந்தால் இது இல்லாமல் வாழ முடியும். அது இருந்தால் இந்த துன்பத்துக்கு நாம் ஆளாகணும். அதனால அது அப்ப இதை யார் செய்ய முடியும்னா சர்க்கார் மட்டுமே செய்ய முடியும். அப்ப இந்த சர்க்கார் இதை உண்டாக்குறதுக்கு நாம எவ்வளவு பணம் வேணாலும் டாக்ஸ் வடிவத்தில் கொடுக்க தயாரா இருக்கும். அப்ப அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அது கார்பரேஷன் டாக்ஸ் ஆகட்டும், இத்தியாதி சென்ட்ரல் எக்ஸஸ் மாதிரி எல்லாத்துலயும் ஃபண்ட்ஸ் அலாட் பண்றானே. அவன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் போட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போட்டா, முனிசிபாலிட்டிக்குன்னு அலாட் பண்றான் இல்லையா. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல சிட்டி அவன் இருக்கிற பகுதியை சிட்டியை ஒழுங்கா அமைக்கணும். அதுல மெயின் பேசிக்கே இந்த ரோடு, சுகாதாரம்னா இந்த டிரைனேஜ் மேட்டர். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு சிட்டியில ஒரு கார்பரேஷனால் முனிசிபாலால் செய்ய வேண்டிய முதல் வேலையே அந்த சாக்கடை வசதி. நீங்க ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எதை வேணாலும் அறிவுபூர்வங்களோட யோசிச்சு பார்த்துக்கலாம். ஒன்னும் ஆராய்ச்சியோ அதுக்கு விட்னஸ் தேவையில்லை. ஒரு நகரம்னு சொன்னால் அந்த நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய நகரபாலிகா என்ற அந்த முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து எது வேணாலும் எடுத்துக்கங்க, அவனுடைய முதல் பிரதானமான வேலையே சாக்கடை இல்லாத சுத்தமான நகரத்தை உருவாக்க வேண்டும். அவனுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டியே அதாயா. ஆனா இப்போ இந்தியாவில கடைசி டியூட்டியா கூட மாற மாட்டேங்குது. அதாயா இந்த சப்ஜெக்ட் இந்த போன்ல பேசுற அளவுக்கு வந்து சேர்ந்திருக்குது. கடைசியா கூட இது நடக்க மாட்டேங்குது. நான் எத்தனையோ நாள் இந்தியா பூரா சுத்துறதுனால பல முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்பேன். அது எல்லாரு காலத்திலயும் நம்மளுக்கு அரசியல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு முழுக்க ஆன்மீகவாதி, நம்மளுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் இந்த மக்கள் நல்லா வாழ சாமியார் கிட்ட கஷ்டத்தை எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நாடு பூரா கம்ப்ளைண்ட் பண்ணத்தானே செய்வான். கஷ்டம் எப்படி வர்றதுன்னு நம்ம சாமியார் சிந்திக்கிறச்ச இப்படி எல்லாம் பிரச்சனைகள், இதுலாம் கஷ்டம் வர்றது. அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கணுமே, என்ன பண்றது பகவானே, அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்றது. அப்போ நம்ம பகவானே என்ன இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சுத்தமாக்க கூடாதா, இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். அப்ப இந்த நாடு நல்லா இருக்கணுமா, சர்க்கார்கள் நல்லா அமையணும், சர்க்கார்கள் இந்த திட்டங்களை சரியா செய்யணும், இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம், தியானம் பண்றோம், எல்லாம் பண்ணும். அந்த அப்படியெல்லாம் நடக்கிறச்ச அவள் பிராக்டிகலா
இறைவன் இல்லையா, எங்களுக்கெல்லாம் அவன் அத்தாரிட்டி அப்ரூவல். அப்போ அவன் என்ன பையன் இப்படி சொல்றான், நியாயம் தானே இது, ஊர் இப்படி இருக்கிறது. அப்போ அவன் சர்வை பண்ண 6 பேருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சர்வை பண்றது இறைவனுடைய சிஷ்யமார்கள்லாம். அப்புறம் இந்த ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொன்னா அப்படி ரெஃபர் பண்றச்சே இந்த மனிதர்களோட செயல்பாடு அங்க வந்து எப்படி நிக்கிறதுன்னு சொன்னா, இந்த ட்ரைனேஜ் போடுறதுன்னு இந்த குழந்தை பிறந்து ஒரு 10 வயசு ஆகும்போது உங்க அப்பா டாக்ஸ் கட்டியிருக்காயா, இந்த ட்ரைனேஜ் போடுறதுக்கு இத்தனை 1000 ஆகுது, இத்தனை லட்சம் ஆகுது, இத்தனை கோடி ஆகுது, இத்தனை கோடான கோடி ஆகுது, ஏதோ போடுறான் டாக்ஸ். ஆளாளுக்குள்ள கட்டிடணும், ரைட் எல்லாம் கட்டிடலாம். இந்த டாக்ஸ் எல்லாம் வசூலாயின்னு இருக்கிறது அது ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த பன்ஸ்ல சம்பந்தம் இல்லாத செலவுகளை பண்ணிட்டு அந்த 10 வயசான பையன் காலத்துல போட்ட ப்ராஜெக்ட்ல டாக்ஸ் வசூல் பண்ணானே, அவன் கல்யாணமாகி அவனுக்கு 10 வயசு வந்துருச்சு, அப்பவும் இந்த ட்ரைனேஜ் முடியல. எப்படியா மனசுல இருப்பான். இந்த சிட்டியில மெட்ராஸ் சிட்டி எடுத்து எல்லா சிட்டியா தான் மெட்ராஸ் சிட்டி எடுத்துக்குமே, நம்ம தமிழ்ல பேசுறோம் இல்லையா, மெட்ராஸ் சிட்டி தானே பேசுறோம். அப்போ எந்த வீட்டிலேயாவது யாராவது பணக்காரங்க விட்டுறியா, அது வேற சமாச்சாரம், மனுஷனுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த வீட்டிலேயாவது கொசு இல்லாம நிம்மதியா இருக்கிறீங்களா ஐயா? இந்த கொசுவால்தான் எல்லா வியாதியும் பரவுதுன்னு 1008 ஆராய்ச்சி லண்டன், பாரிஸ், அமெரிக்கா எல்லா பயிலும் சொல்லிட்டு இருக்கான். இந்த கொசு இப்படி ஆகுது, இதனாலதான் ஆகுதுன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இந்த கொசு எதனால எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதையும் சயின்டிஸ்ட் பிராக்டிகலா காட்டிட்டு இருக்கான். இப்படி இந்த கொசுவால இத்தனை வியாதியும் பரவுதுன்னு இத்தனை பேரு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி இப்படிதான் கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணி ஒரு ஜெனரேஷனுக்கே பூராமே இந்த கொசுவுக்கு ஒரு மாற்றே கிடையாது. ஏழையாவது பணக்காரனாவது எல்லா பயிலையும் போய் அதை அப்படியே போட்டு பின்னி எடுத்து கடைசியில ஆஸ்பத்திரி அங்க இங்க சுடுகாடு போயிட்டே இருக்கா. ரொம்ப ஏழையா இருந்தா சுடுகாட்டுக்கு போறான், பணக்காரன் ஆஸ்பத்திரிக்கு போறான், அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறான், என்னமா போயிட்டே இருக்கானே தவிர நிம்மதியா இருக்க முடியல. எங்கேயாவது போயிட்டே இருக்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. இப்படி ஒரு சிட்டியை உண்டாக்குறதுக்கு எதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் டாக்ஸ் கட்டுறானுங்க. நீ பிராக்டிகலா நானு எனக்கு நான் அண்ணாமலையார் சிஷியன். இந்த அண்ணாமலையில எனக்கு ரொம்ப காலம் ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவர் சொன்னாரு, ஒரு சேர்மன் ரிட்டையர்ட் போக போறாரு, முனிசிபாலிட்டி சேர்மன் அவர் பேசுறாரு. என் சர்வீஸ்ல இந்த அண்ணாமலையில ட்ரைனேஜ் எல்லாம் போட்டு பக்காவா உருவாக்கிடணும், அண்ணாமலையார் மேல கொண்ட பக்தியில ஒரு பெரிய மெகா பிளான் எல்லாம் உண்டாக்குனேன். நானும் 3 வீடா இருந்துட்டேன். அந்த 3 வீடுக்கு முன்னாடியே கூட இந்த ஸ்கீம் கொண்டு வந்தேன். 3 வீடு முடிய போறது. இன்னும் அதுல காலை அரைக்காதாவது நடந்திருக்குது, ஆனா ஒண்ணுமே நடக்கல. மீதி எப்ப முடியும்னு எனக்கும் தெரியல, நான் போக போறேன். அதனால இந்த ட்ரைனேஜ் மேட்ரு என்ன ஆகுமோ எப்படி முடியுமோ எனக்கே தெரியலப்பான்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனையோட விடைபெற்று போயிட்டார் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் பாக்குறேன் ரொம்ப பிராக்டிக். ஏன்னா அண்ணாமலை எல்லாம் இப்ப சர்க்கார் போன காங்கிரஸ்காரங்களே சொல்றாரு, அந்த ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் இப்ப நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ செக்ஷன்ல கொடுக்குறான். அப்படியெல்லாம் கொடுக்கறதுல அண்ணாமலைக்கு அந்த ஆல் இண்டியா லெவல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்றதுல ஆல் இண்டியா தகுதியில அண்ணாமலை ரொம்ப முக்கியமான இடம். ஒன்னும் மாற்றம் இல்லையா? அப்பேற்பட்ட மாற்றம் இல்லாத அந்த பிரதானமான டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலைக்கு இந்த கதி அதான் பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன். இத மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு 10 வருஷமே கூட இருக்கும். பெருசா மறுபடியும் பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இனிமே பக்காவா ட்ரைனேஜ் போட்டுறணும், தட்டால் படால் அடிச்சு எல்லாம் மறுபடியும் போட்டு அங்க தோண்டி அக்க போற எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிங்ல வேலை செஞ்ச மாதிரி அப்படியே காசு கொட்டுறான். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எல்லா வேலை நடக்கிற மாதிரி ஒரு பெரிய மாயா ஏற்பட்டுறது. அங்கங்க போட்டான். 2 வருஷம் பார்த்தா மறுபடியும் பூரா மழை எல்லா பள்ளத்தாக்களையும் அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு போற மாதிரி நிக்குது. சீசன் முடிஞ்ச உடனே கொசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அது எல்லாம் உடனே 1-1.5 வருஷத்துல முடிச்சிடும்னு சொன்னானுங்க. மணி 2 வருஷம் ஆச்சு. குழிதான் தோண்டி வச்சிருக்கிறானுங்க. இது என்ன கதை அப்படின்னு கேட்டா அவன் பிராக்டிகலா நான் விடுறதில்ல. நான் எங்க என்னன்னாலும் நானாடி எனக்கு 1000 விஷயம் தெரிஞ்சாலும் கூட சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசாம நான் ஓயறதில்ல. எல்லா இடங்களையும் போய் பேசிட்டேன். அண்ணாமலை சுத்தி ஏன்னா நான் இந்த கார்த்திகை ஜோதியில ஒரு 10 நாளைக்கு அங்கதான் டென்ட் போட்டிருப்பேன். சுவாமியை 8 தக்கிலையும் போய் வணங்கின்னு இருப்பேன். அங்க
நாடு பூராமும் சுத்தினாலும் கூட 10 நாள் அண்ணாமலையோட இருந்தேன்னு குருநாமலையை 10 நாளைக்கு அங்கேயே இருந்துட்டு ஒரு திசையில் இருந்துட்டு நாம ஆனந்தமா இருக்கிறது, கொசு கடிச்சாலும் சரி, அது என்ன நடந்தாலும் சரி. அப்போ அந்த சுத்தி வந்து கேட்டா ஒரே வரி சொல்றா ஃபண்ட்ஸ் இல்ல. என்னையா இது ஏயா கணக்கு வழக்கு இல்லாம ஒரு ஃப்ளோயிங் ஆகிறது, இதுல போய் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு இந்த அத்தியாவசிய பிரச்சனை. ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நகரம், இதை சுத்தி பண்றதுக்கு இதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களே, இது என்ன இது? எனக்கே ஒன்னும் புரியல. மாறி மாறி கேட்ட எல்லாரும் இதே வார்த்தை சொல்ற, ஃபண்ட்ஸ் இல்ல ஃபண்ட்ஸ் இல்ல ஃபண்ட்ஸ் இல்ல, இதேதான் எல்லாரும் சொல்றான். எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. சரி, இது எப்பயா முடியும், ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயாவது முடிஞ்சிடும். இது 4 வருஷம் போச்சு, 6 வருஷம் போச்சு, 8 வருஷம் இன்னும் முடிய மாட்டேங்குது. இப்ப ரொம்ப வேகமா கையில் எடுத்துட்டானு. ஏன்னா இந்த வேகமா ஏன் கையில் எடுத்தாங்கன்னா, இந்த அமெரிக்கா, லண்டன், பாரிஸ் எல்லாம் பூரா இந்தியாவுக்கு வெளிநாட்டு பணம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காரு. கொடுக்கறவங்க இன்டர்நேஷனல் IMF ஃபண்ட்ஸ்ல எல்லாம் பூரா என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு முதல்ல ஒழுங்கு பண்ணியா கட்டமைப்புல, அங்க இந்தியாவுக்குள்ள வரவே முடியலையா, கன்றாவியா இருக்குதியா, என்னையா அதுன்னு சொல்லி அவனை போட்டு மன்மோகன் சிங்கை பிடிச்சு எடுத்துட்டாரு. அதனாலதான் உள்கட்டமைப்புல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா. ஏன்னா ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் வரணும்னா உள்கட்டமைப்பு ஒழுங்கா இல்லைன்னா ஃபண்ட்ஸ் வராதுங்கிற நிலைமை வந்து சேர்ந்து போச்சு. அப்புறமா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வேகமா ஜரூரா இறங்கி ஆரம்பிச்சு, அப்படி வந்த ஜரூர்லயே 8 வருஷம் ஆகி அண்ணாமலையில முடியலையா. அது இடையில ஒரு வாட்டி ஏற்கனவே உண்மையிலேயே செத்து போனானே சஞ்சய் காந்தின்னு ஒருத்தர், இந்திரா காந்தி சொன்ன, அவர் ரொம்ப கிரேட்டியா. நான் அவன் காலத்துல ரொம்ப, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நாட்டை பத்தி சிந்திக்கிற சிந்தனை உண்டு. அவன் காலத்துலலாம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள்லாம் சொன்னான். ஆனா அவன் செத்துட்டான். ஒரு திட்டம் ஆரம்பிச்சா அது இத்தனை நாள்ல முடிக்கணும், அப்படி முடிக்கலன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு கோரிக்கை முன் வச்சாயா. ரொம்ப கிரேட், உண்மையிலேயே பாராட்டணும். இந்த ப்ராஜெக்டே 10 இன்ஜினியர்ஸ் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ண, இது எத்தனை நாள்ல முடிக்க முடியும், பணம் விட்டுரு, இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எவ்வளவு ஆட்கள் போட்டு எப்படி பண்ணா எவ்வளவு ஃபண்ட்ஸ் இருந்தா எவ்வளவு முடிக்கும், அப்படி ரொம்ப எல்லாத்துக்கும் முதல்ல பக்காவ பிளான் பண்ணி, நீ அந்த இடத்துல ஒரு கோடாலி மம்முட்டி எடுத்துட்டு குழி தோன்றதுக்கு முன்னால இது எவ்வளவு நாள்ல முடிப்பேது. அதுக்கு அவன் சொன்னா அத்தியாவசிய பணின்னு சொன்னா, இந்த இதெல்லாம் அத்தியாவசிய பணி செக்ஷன். நீ குழி தோண்டனா 1 வருஷத்துக்குள்ள இந்த ட்ரைனேஜ் முடியலையா, அப்புறம் நீ போட்டுட்டு இருக்க கூடாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டியூரேஷன் அவனே பிக்ஸ் பண்ணாயா. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதெல்லாம். ஸ்டில் அதுக்கப்புறம் 1008 காங்கிரஸ்க்கு இருந்தா அவன் 3000 இடையில ஏதோ வாஜ்பாய் கொஞ்சம் போராடி செஞ்சாரு, அது எனக்கு பிராக்டிகலா தெரியும். இப்ப அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவா மொரார்ஜி கூட பெட்டர்மெண்ட் கொஞ்சம் சரியா செஞ்சாரு, ஆனா அவரையும் விட்டு வைக்கல. அது மாதிரி பர்டிகுலரா எல்லாமே கடந்து போன காலகட்டங்கள்ல இப்படி ரொம்ப ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் முடியல. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப ஓட அண்ணாமலையை சுத்தி பாருங்க, கிட்டத்தட்ட இந்த நாங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த சேர்மன் பேசி இப்ப ஸ்டில் இன்னைக்கு 13 வருஷம் ஆகுது. அவர் ரிட்டையர் போன சேர்மன், அவரே 5 வருஷம் போராடி விட்டு போட்டு போனாரு. இப்ப அதுக்கப்புறம் 13 வருஷம் ஆச்சு. அவர் சொன்ன கணக்கு சரியா போச்சு. கதை பேரம் வந்துதான் எல்லாம் செய்வான் போல இருக்கிற மாதிரி. இன்னைக்கு முடிய மாட்டேங்குது அண்ணாமலையில. இந்த வானொலி வேலை கேட்டு இருக்கே, இப்ப கூட போய் கம்ப்ளீட் எல்லாத்தையும் சுத்தி பாருங்க அண்ணாமலை, அங்கங்க இப்பவும் தான் டொக்குன்னு இருக்குது மேட்ரு. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா அது என்ன ப்ராஜெக்ட், இதுன்னு சாதாரண ப்ராஜெக்டா? வருமுன் காப்போன்னு எதையா காக்கிறது? சுகாதாரத்தை காக்குறீங்களா இல்ல அசுத்தத்தை காக்குறீங்களா? இந்த அசுத்தம் நம்ம விட்டு போயிட போகுதுன்னு அதை கெட்டியா புடிச்சு வச்சு காக்குற மாதிரி எல்லாம் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் இப்ப நடக்கிறது. அசுத்தத்தை விரட்டுறதுக்கு திட்டம் போட சொன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அந்த மாதிரி இந்த அசுத்தமும் அசூசியே துர்வாடை இருந்ததுன்னு சொன்னால் தரித்திரம் அல்லது நிம்மதியற்ற நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபட்ட இந்த மேஜர் மேட்டர்ல இத கவர்மெண்ட் முழுக்க கவனம் செலுத்தி இத பரிபூர்ணமா 1 வருஷங்கிறது 2 வருஷமா இல்ல 3 வருஷமா கூட பக்காவா செய்து முடிச்சால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். மனிதனுக்கு நாகரிகமாகவும் சுகாதாரமாகவும் வாழக்கூடிய சிந்தனை இருக்கும். இப்படியாக ஒரு பெரிய மேஜர் மேட்டர், அதுக்கப்புறம் அறிவுபூர்வமான விஷயம் வேற, அது நான் கல்வி பத்தி சொல்லும்போது சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பிரச்சனைகள்ல சர்க்கார் தன்னுடைய ஃபண்ட்ஸ் நியாயமான முறையில செலவு பண்ணி எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்து அந்த பணத்தை முறையா பயன்படுத்தினால்
அந்த தேசத்துல வாழக்கூடிய மனிதன் நிம்மதியா இருப்பான். ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு அமெரிக்கா காரனும் லண்டன் காரனும் அவனும் கலிபுரத்துல தானே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கான். அவனும் சர்க்கார் எப்படி நடக்கிறது, அவன் கொடுக்குற டாக்ஸில தானே நடக்கிறது. அப்புறம் அவன் தேசத்துல மட்டும் மனுஷன் அப்படி சுத்தமா இருக்கிறான். அப்ப அதை வழி நடத்தக்கூடியவன் கொஞ்சமாவது சரியான தேச சிந்தனையோட இருக்கணும்யா. ஒரு அரசியல்னு சொன்னா அது மக்களுக்காகன்ற உணர்வு ஒரு 50% இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு திட்டத்தை போடுறீங்கன்னு சொன்னா ஏதோ ரோடு போடுற அதுல கொஞ்சம் அப்படியே போனா பரவாயில்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு 90% அதுலதான் நீ செலவு பண்ணணும். அப்படி பண்றச்ச இந்த ஃபண்ட்ஸ் ஒதுக்கிறதும் அது கொடுத்தான். மேஜர் மேட்டர்லாம் ஒத்தி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்தை கம்ப்ளீட் செய்து முடிச்சுட்டு இந்த வருஷம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வருஷம் இந்த பணத்துக்கு வேற செலவு பண்ணலாமே. 2 வருஷம் ஸ்ட்ரைன் பண்ணி 3 வருஷம் ஸ்ட்ரைன் பண்ணி ட்ரைனேஜை போட்டு முடிச்சுட்டேன்னு சொன்னா அப்புறம் அதுக்கு 4வது வருஷம் அந்த ஃபண்ட்ஸ் வேற எதுக்காக பயன்படுத்த வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு முன்னிலை தரணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்காம அதை கிடப்புல போட்டு அப்புறம் வியாதி வளர்த்தி அப்புறம் ஆஸ்பத்திரி வளர்த்தி அப்புறம் மாத்திரை உண்டாக்கி அப்புறம் சும்மா தர்றேன்னு சொல்லி அப்புறம் சும்மா கொடுத்தா கேட்கறது இல்லை. பணக்காரனுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, அப்புறம் அந்த பணக்காரன் ஆஸ்பத்திரி 10 மாடி 100 மாடி 1000 மாடி ஆகுது. நாடு பூரா அது பாட்டுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போயிட்டே இருக்குதுயா. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பசுமை புரட்சி பண்ண சொன்னா காஞ்ச புரட்சி பண்ணிட்டு இருக்கான் மனச. இவன் வியாதியில போராடி போராடி மனசெல்லாம் காஞ்சி போய் தற்கொலைக்கு தயாராயிடுறான். அந்த நிலைக்கு கொண்டு வந்துடுறான். இதுக்கு எதுக்கு திட்ட கமிஷன், இது இத்தியாதி இதெல்லாம் நீங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் சொன்னா, நான் ஒரு சன்னியாசி எங்கேயோ ஒரு இடத்துல போந்து டவுன் பண்ணிட்டு ஃப்ரீயா போயிடலாம். ஆனா மக்கள் சேவை செய்யலன்னு சொன்னா எந்த சன்னியாசிக்குமே பகவான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். அது ரொம்ப கட்டாயம். அது இதிகாசங்களை படிச்சீங்கன்னா தான் தெரியும். சன்னியாசிகள்ங்கிறவன் கட்டாயம் மக்களுக்கு தொண்டு செய்யணும். அது அவனுடைய அத்தியாவசிய பணி. பகவான் அதுக்குதான் அவனை வளர்த்துறான். அப்போ மக்கள் கிட்ட மக்களுக்காக தொண்டு செய்யும் போது மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்காக அவன் போராடும் போது அப்ப அடிப்படையா மக்களுக்குள்ள ஏண்டா பிரச்சனை வருதுன்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் வருதுன்னு சொன்னா அது யாரால தீர்க்க முடியும், ஏன் இப்படி வச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லணும் சன்னியாசி. இது மாதிரி ஒரு அத்தியாவசியத்துக்காகத்தான் இப்ப நான் இதெல்லாம் பேசுறேனே தவிர மற்றபடியா இது ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னா தேவை. ஏன்னா இதெல்லாம் சன்னியாசி தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அப்போ இப்படி ஒரு நல்ல தேசம் உருவாகணும், மனுஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சன்னியாசி தன்னை மறந்து தியானம் பண்றான், தன்னை இழந்து தியானம் பண்றான். அப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஆடுறவனுக்கும் எடுத்து சொல்லணும் இல்லையா. தசரத சக்கரவர்த்தியிலிருந்து கண்ணன் எல்லாத்தையும் எடுத்துக்கு யாரு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா, எல்லாம் ரிஷிகள் அட்வைஸ் பண்ணா. ஏன் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறுமனே தண்ணி குடிச்சுட்டு காற்றை குடிச்சுட்டு அம்பாடு போயிட்டே இருப்பான். அறிவு கம்ப்ளீட் அலாட்டட். வெளில என்னென்ன இருக்கு, என்னென்ன தேவையை கம்ப்ளீட் அவனுடைய அறிவுபூர்வமான சிந்தனை. அதை யார்கிட்ட சொல்றான், ராஜா கிட்ட சொல்லி ராஜா மூலமா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பயன்படும்படியா சொல்றான். அது சன்னியாசியோட டியூட்டி. அதைத்தான் ரிஷி செய்யறான். அப்படி இந்த சுகாதாரமான ஒரு வாழ்க்கைக்கு இது தேவைன்னு சொல்றச்ச அதை நம்ம பிராக்டிகலா உணரணும். அவ்வளவுதான் பாக்கியா. அதை பிராக்டிகலா உணரணும். அதை நாம சரியா செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட் நாம இப்ப முன்னால் எடுத்து சொல்றோம். அந்த பரிபூர்ணமா இனிமேலாவது அதை இப்போ எல்லாம் மாறி இருக்குன்னு வைங்க. ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு பரிபூர்ணமா இப்ப ஏதோ எல்லாமே மாறுற மாதிரி தோன்றது. ஆனாலும் கூட மக்கள் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு செய்யணும். ஆனா இந்த நடைமுறையில இப்ப இருக்கிற இந்த அறிவுபூர்வமான இளைஞர்கள் இத்தியாதி எல்லாருமே கூட இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல தான் சார்ந்த சுற்றுச்சூழல் இத்தியாதிகள்ல இந்த அசுத்தம் அசூசியே துர்வாடை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒவ்வொருத்தருமே தன்னை எப்படி உருவாக்கிக்கணும் அப்படின்றதுல நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா பிராக்டிக்கலா யோசிக்கணும். நீங்க யோசிக்கும் போது ஒருத்தருக்கு 4 பேர் 10 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த 10 பேர் சேரும் போது அந்த இடத்துல ஒருத்தன் தவறு செய்தான்னு சொன்னா உங்களால சொல்ல முடியும் அறிவுபூர்வமா. ஏன்னா சவுண்டா சொன்னா அது ஆனந்தத்துல சொன்ன மாதிரி எழுத்துருவானுங்க. அது பிராக்டிக்கலா அறிவுபூர்வமா சொல்லணும். அது 2ங்கிறதுனால 10 சேர்ந்து சொன்னா அவன் கேட்பான். ஏன்னா நம்ம அறிவுபூர்வமா சொன்னாலும் கூட ஏன் அப்படி பண்றேன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட சொல்லாம 10 பேர் சேர்ந்துட்டா தப்பு தேவை பண்றான் அவன். அதனால
ஏன் தெரியுமா? யாரோ 2 பேர் தவறு செஞ்சாலும் கூட அது ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்குதே. அப்ப அந்த 2 பேரும் தவறு செய்யாம அதை தடுக்க வேண்டியது மெஜாரிட்டியான அந்த 10 பேர் நிறைந்த சமூக இளைஞர்கள் சொல்ல வேண்டியது ஒரு கடமை. அப்ப அந்த 10 இளைஞர்கள் சேர்ந்து எப்ப இப்படி எல்லாம் பண்றீங்க, எல்லாமே நாசமா இருந்தா எப்படிப்பா, இதெல்லாம் சொல்றதுக்கு அந்த இளைஞர்களுக்கு தகுதி இருக்கு. கூட்டமா வேற சேர்ந்துடுறாங்க இல்லையா? அது நாகரிகமா சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு நல்ல சமூகம் உருவாகணும்னு சொன்னால் இதையெல்லாம் நீங்க பரிசீலிக்கணும். பர்டிகுலரா படிச்ச இளைஞர்கள் நிச்சயம் இதெல்லாம் சிந்திக்கணும். அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நீங்க இதெல்லாம் வேதம் படிச்சீங்கன்னா தெரியும். நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ்ல வேதம்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த நர்மதா பதிப்பகம் எவ்வளவோ போராடி அதை கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாத ஒரு 750 800 என்ன எனக்கு கரெக்டா மறந்து போச்சு அமௌண்ட். அதெல்லாம் செலவு பண்ணா அதெல்லாம் ரொம்ப நியாயமான செலவு, ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. அதெல்லாம் படிக்கும் போதுதான் தெரியும். நீங்க எல்லாம் லேஸ்ல அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பிராமணெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதுக்காக கணபாடிகளும் எல்லாம் பிராமணன் தானே. அவங்க எவ்வளவு போராடி நர்மதா அந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து ரொம்ப வேத உபநிஷத்தோட சேர்த்து போட்டிருக்காரு. ரொம்ப அருமையான புஸ்தகம். அதாவது அவசியம் படிக்க வேண்டிய, அதாவது மொத்தம் மனிதன் வேத இதிகாசங்கள்ல ஒரு 8 சப்ஜெக்ட் அவசியம் படிக்கணும். வியாசர் 18 எழுதினார், இத்தியாதி எல்லாருக்கும் இதெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு 8 விஷயம் மனுஷன் மிக அவசியமா படிக்கணும். அப்படி படிச்சிருந்தா எந்த அறிவாளி பேசினாலும் அதுல இல்லாத ஒண்ணு இருக்காது. இந்த 8 நீங்க ரொம்ப மைண்ட்ல ரொம்ப தெளிவா வச்சிருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவு விஷயம் அதுக்குள்ள அந்த 8க்குள்ளேயே அடங்கி போயிடும். அது மாதிரி அதுல ரொம்ப முக்கியம் இந்த தமிழில் வந்திருக்கிற இந்த வேதத்தை நர்மதா பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க. எங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும். அது ஒரு 1000 பக்கம். அதை நீங்க படிச்சீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ரொம்ப அற்புதமான ஒரு மேட்டர். அது மாதிரி இந்த இளைஞர்கள் இனிமேலாவது இந்த சமுதாயம் அசுத்தம் அசூசியே துர்வாடு இல்லாத சூழ்நிலையில இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே ஒரு பிளானேட் சிட்டியா இருக்கும். அது அந்த மாதிரி பிளானேட் சிட்டியில அடுக்குமாடியில குற்றம் கிடையாது. அப்ப அங்க இருக்கிற இளைஞர்களோட வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியா இருக்கும். அதுல ஒரு மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை உருவாகணும்னு சொன்னால் வெறுமனே வாயால் பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. 100 வார்த்தை பேசுறதுக்கு பதிலா செயல் வடிவத்துல 2 செயல் செய்தீங்கன்னா அந்த 100 வார்த்தைக்கு அது இணையானது. 1 மணி நேரம் பேசுறதுக்கு பதிலா 1 நிமிஷம் செயல்ல சர்வீஸ் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய செயல். அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாமே பரிபூர்ணமா செயல்படுறதுல இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்களே, ஏன்னா 1/3 பீப்புள்ஸ் தான் வயசானவன், 2 மடங்கு இளைஞர்கள் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்க. மன்மோகன் சிங் காலத்துல இருந்து 2 மடங்கு இளைஞர்கள் இருக்கான் நம்ம நாட்டுலதான். அது இது எதையோ சொல்லிட்டு இருக்கா இளைஞர்களை வச்சிருந்து. ஆனா அந்த மாபெரும் கூட்டமான அந்த இளைஞர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் செய்யணும். பிறகு அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்றபடி சர்க்காருடைய ஃபண்ட்ஸ் பயன்படணும். இதெல்லாம் நடைமுறையில எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இளைஞர்கள் நாடு பூராவும் நீங்க இன்னைக்கு 3ல் 2 பங்கு இருக்கிறீங்கன்னா நீங்க ஒன்னா சேர்ந்துட்டு குறைந்தபட்சம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு குறைந்த தமிழ்ல சொல்லியிருக்கேன். அது தமிழ்ல கேட்கிற வானொலி இளைஞர்களாவது இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்திட்டு ஒரு சுற்றுச்சூழலை எல்லாம் பாதுகாக்கிறதுல இந்த செய்திகள்ல என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா அந்த டைட்டில் நீங்க எப்பவுமே யோசிக்கணும். அது மாதிரி இன்றைய செய்தியில அசுத்தம் அசூசியை துர்வாட இருந்தால் தரித்திரம் அல்லது நிம்மதியற்ற நிலை இருக்கும். அதான் இன்றைய செய்தி. ஆக இந்த செய்தியின் அடிப்படையில இது இல்லாத ஒரு இடம் அது நீங்க உருவாக்கணும். இது உருவாக்குற இடத்துல உங்க வாழ்க்கைய வச்சுட்டால் நிச்சயம் பரிபூர்ணமா இருக்காது, மாற்றம் இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. உங்களை சுத்தி எந்த விதமான ஒரு அசுத்தமற்ற நிலையில துர்வாடை இருக்க போறதில்லை இல்லையா? இந்த துர்வார இடத்துல ஒரு அசூசின்னு சொல்லக்கூடிய குப்பை தொட்டி, அதுல நாஸ்தியா குப்பை அங்கங்க கிடக்கிறது, இது மாதிரி எல்லாம் பாக்குறச்சு ஒரு அசூசியை. அது மாதிரி போறச்சு ஒரு அநாகரிகமான பெண்களையோ இத்தியாதியோ இதெல்லாம் பார்த்து மனசு சுடிக்கிற மாதிரி அது பெண்கள் எல்லாம் பாக்குறது, பெண்கள் ஆண்கள் இது மாதிரி ஒரு அநாகரிகம் எல்லாம் இல்லாத ஒரு செயல்பாடு. அது மாதிரி எல்லாம் கச்சகச்சான இருக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் அசுத்தம். அந்த கசகசாக்கு வர்றது அடுத்த கட்ட அசூசி, கண்ணு மூஞ்சி சுடிக்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் இல்லாம இதையெல்லாம் தாண்டி அதுல துர்வாடை எல்லாம் இல்லாம இப்படியான ஒரு சுச்சுவேஷன் உண்டாக்குறச்சு இந்த உடல் மனமும் 2மே தூய்மையா இறங்குறதுக்கு நீங்க இருக்கிற சர்க்கிள்ல கம்ப்ளீட் மரமல்லின்னு ஒரு மரம் இருக்கு. அது எல்லா இடங்களையும் வரும். அந்தந்த வீட்டுக்கு முன்னால அந்தந்த வீட்டுக்காரங்க மெயின்டைன் பண்ணும். அது சர்க்கார் மெயின்டைன் பண்ணலாம் நினைக்க முடியாது. அவங்க வீட்டு முன்னாலே ஒரு 2 மரம் மல்லி நடலாம். இது நான் நிறைய சர்வே பண்ணி தான் எசென்சியல் மேட்டர் மாதிரிதான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த 21 செய்தியிலும்.
வீட்டு முன்னாலே இந்த 2 மரம் மல்லி வளர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கிரவுண்டு ஃப்ரண்டேஜ்ல ஒரு 40 அடியில ஒரு வீடு அமைச்சிருக்கான்னு சொன்னா அது எத்தனை மாடியா இருந்துட்டு போகுது. அதுல ஒரு ரோட்டு ஓரத்துல அந்த ரோட் சைடு பார்க்குங்கிற மாதிரி அதுல ஒரு 2 மரம் மல்லி அமைச்சதுன்னு சொன்னா அது பூமியில வேறு பரவுறதுல இருந்து வேற ப்ராப்ளம்ஸ் இருக்காது, அது வளர்றதுலயும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த வசந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்ன மார்கழி எல்லாம் அந்த மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கிற அந்த நேரங்கள்ல இரவு பூராவும் அந்த பகுதியவே பூரா மனமா வச்சுட்டு இருக்கிறது அந்த மரங்கள் ஒண்ணுதான். ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் நீங்க பிராக்டிகலா செய்து உணர்ந்தால் அதெல்லாம் நிச்சயம் உணர முடியும் என்பதாக சொல்லி இன்றைய செய்தியாக அசுத்தம் அசூசியை துர்வாடை இல்லாத ஒரு சுகாதாரமான தேசம் தேவை என்பதை இளைஞர்கள் உருவாக்கி நாட்டுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி இன்றைய பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். இறைவா வணக்கம்.